யாராவது உயிருக்கு ரொம்ப போராடிட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய நேம் எழுதி அம்மா பாதத்துல கொண்டு வச்சிருவேன். இந்த ட்ரே எடுக்கணும் மறுநாள் அவனுக்கு கொரோனாவா இருக்கும். அப்புறம் இந்த ட்ரே எடுக்கணும் இறந்து போயிருப்பான். பாத பூஜையில போய் அந்த ரூம்ல போய் அப்படி காலை வைக்கவும் அப்படியே அந்த உலகமே சுற்றிட்டு. ஏன்னா மும்பையில சக்தி யாருக்கு எந்த ஒரு கஷ்டம்னாலும் நாங்க போயிடுவோம். அவங்களுக்கு எது முடியலன்னாலும் உடனே நம்ம வீடு எப்பவுமே திறந்துருக்கிற மாதிரியே தான் இருக்கும். நான் மன்றத்துக்கே சக்தி நான் இன்னும் திரையே போடல. நான் 800 கலைகள் படிச்சு நான் திரையே போடவே மாட்டேன். ஏன்னா 1 மணிக்கு கூட வருவாங்க. உடம்பு முடியல சக்தி, என் பொண்ணுக்கு வெட்டி வெட்டி இருக்கு. அப்ப தீர்த்தம் எடுக்க போகணும். கலசத்தை குங்குமம் எடுத்து உள்ள அம்மாட்ட சொல்லி வைப்பேன். யாராவது உயிருக்கு ரொம்ப போராடிட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய நேம் எழுதி அம்மா பாதத்துல கொண்டு வச்சிருவேன். நீங்க பாத்துக்கணும் இந்த குடும்பத்தை அப்படின்னு. அது அம்மா பாத்துக்கிடுது. ரொம்ப சீரியஸான சூழ்நிலைக்கு கூட போயிரும், முடியவே முடியாது. ஆனா அவங்க உடனே போன் பண்ணுவாங்க, நான் எழுதி வச்சுட்டேன்னா அது நடந்துருது சக்தி. அதே மாதிரி நம்பிக்கை தான், தெய்வத்தை நம்புற நம்பிக்கை தான். நமக்கு எவ்வளவு கஷ்ட நஷ்டம் இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரணம் இருந்தாலும் சரி, ஆனா அம்மா நம்மளை இழுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம அந்த இடத்துல போய் நிப்பமா கூட யோசிக்க மாட்டோம். ஆனா அம்மா இழுத்துக்கொண்டு அங்க நிறுத்திடுவாங்க நம்மள. அப்ப அம்மா அப்படி செய்ய போய் தான் நமக்கு நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கும். அதனால எல்லாருமே நல்லா இருக்கணும்னு தான் எங்களுடைய குறிக்கோளை சக்தி. அந்த மாதிரி அம்மா எங்களுக்கு கொரோனால பண்ணதும் மறக்கவே முடியாது. அந்த கொரோனா காலத்துல என்ன சொல்லுங்க. எப்படின்னா கொரோனா காலத்துல நாங்க அன்னதானம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு கோவிட் இருக்குன்னே தெரியவே இல்லை. அம்மா இருக்கிறதுனால அந்த தைரியத்துல எங்களுக்கு தெரியவே இல்லை. ஆனா பூசணிக்காய் எதுவுமே கிடைக்காத ஒரு சூழ்நிலை. ஆனா நம்ம அம்மாவுக்கு மட்டும் டெய்லி மல்லிகைப்பூ வந்துடும் பண்றதுக்கு. நான் யோசிப்பேன், அம்மா நீ எங்க இருந்தாலும் எப்படி வாங்கிக்கிறப்பாரு. ஏன்னா மல்லிகைப்பூ விற்க வர அம்மா அம்மா கும்பிடுற அம்மா. அந்த அம்மா என்ன சொல்லும், இந்த குப்பை அழுவாங்கல்ல அதுல வேலை பார்க்கறவங்க அம்மா கும்பிடுற பையன் அவங்ககிட்ட கொடுத்து விட்டுரும் பண்றதுக்கு. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் ஐடி கார்டு உண்டு, வெளியில போலாம் வரலான்னு சொல்லிட்டு அப்போ கொடுத்துட்றாங்க. நம்ம மன்றத்துல ஒரு 40 நாள் தொடர்ந்து அன்னதானம் நடக்குது. கடைசி ஒரு மூமெண்ட்ல அன்னதானத்தை எல்லாம் நாங்க அங்கேயே காய்கறி பக்கம் இருக்க சக்தியெல்லாம் நைட்டியே போய் காய்கறி எல்லாம் வெட்டி எல்லாம் பண்ணி காலையில சமைச்சு பார்சல் போட்டு நல்லா இருக்கும் எங்களுக்கு. அது ஒரு சந்தோஷமா இருக்கும். பண்ணி வச்சிருவோம். டேபிள் போட்டு ட்ரே போட்டு அடிக்கிச்சு, இந்தந்த ஏரியாவுக்கு இது எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி வச்சிருவோம். கொஞ்ச நாள் நல்லா போய்கிட்டே இருந்தது. ஒரு 30-35 நாளுக்கு அப்புறம் சக்தி இந்த ட்ரே எடுக்கணும் மறுநாள் அவனுக்கு கொரோனாவா இருக்கும். அப்புறம் இந்த ட்ரே எடுக்கணும் இறந்து போயிருப்பான். சோதனை அப்படி எல்லாம் பப்ளிக் தானே எடுத்துட்டு போறாங்க. பப்ளிக் எடுத்துட்டு போறாங்க. அவங்களுக்கு அப்படி இருந்தது. ஆனா எங்களுக்கு ஒரு கொரோனாங்கிற ஒரு எங்கேயுமே அது நம்ம கேள்விப்பட்ட தெரியவே இல்லை எங்களுக்கு. அப்புறம் நாங்க அப்படி சாப்பாடு பண்ணி ஒரு நாள் மருவத்துல இருந்தே போன் வந்துச்சு, போதுண்டா இனிமே அன்னதானத்தை நிறுத்திடு, ஏன்னா கொரோனா ரொம்ப அதிகமாயிருச்சு, குழந்தை உள்ள விட்டுட்டு நீங்க பத்திரமா இருந்துக்கோன்னு சொல்லி சுக்கு திப்புளி எல்லாம் அவிச்சு வரவங்க போறவங்களுக்கு எல்லாம் நாங்க டோப்புல அவிச்சு கொடுப்போம். வரவங்க போறவங்க எல்லாத்தையும் அப்படி கொடுத்துட்டே இருந்தோம். அப்ப அன்னதானம் முடிச்சிடும். அப்போ அந்த தடவை வைகாசி பௌர்ணமி, யாரும் எங்கேயும் போகக்கூடாது, இங்க வரக்கூடாது, அங்க போகக்கூடாது. ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும்தான் இயங்கிட்டு இருக்கு. எப்படின்னா மும்பை டு நாகர்கோவில். அது மருவத்தூர்ல நிற்கும். நாங்க போறது வியாழக்கிழமை, திரும்ப ஏறது சண்டே. அதனால எங்களுக்கு நல்ல வசதியா இருந்துச்சு. புதன்கிழமை வியாழக்கிழமை ஏறி வெள்ளிக்கிழமை அங்க இறங்கணும். அப்போ அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதை அம்மா சொல்லுவாங்க, தன்னுடைய உயிரை கூட பெருசா நினைக்காம என்னைய நம்பி வந்தல்ல, அப்ப உனக்கு அம்மா நான் எல்லாமே செய்யணும் அப்படி சொன்னாங்க அம்மா. அது உண்மைதான் சக்தி. ஏன்னா எங்களுக்கு அப்போ எங்க உயிர் கூட பெருசு தரல. மருவத்தூர் மண்ணுக்கு போகணும், எப்படி இந்த விழா நிக்காம நடத்தணும் அப்படிங்கிற ஒரு தைரியம் மனசுல. அப்ப அம்மா சொன்னாங்க, ஒரு பாட்டில் தண்ணி கூட வெளியில வாங்க முடியாது எங்கேயுமே. நாங்க அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. மருவத்தூர்ல குழாயிலனாலும் தண்ணியை பிடிச்சு குடிச்சுக்கலாம், ஆனா அம்மாவுக்கு போய் செஞ்சுட்டு வந்துடணுங்கிற ஒரு வெறித்தனத்துல கிளம்பி போனோம். அப்போ நாங்க கொஞ்சம் பேர் தான் கிளம்புனா, திரும்ப பார்த்தா எங்க கூடயே ஒரு 35 பேர் இருந்தாங்க அன்னைக்கு. 35 பேர் இருந்தாங்க. அங்கெல்லாம் போய் மருவத்தூரை நல்லா சுத்தம் பண்ணி தொடச்சி கருவறை பண்ணி செஞ்சுட்டு அம்மாட்ட பாத பூஜை. அம்மா வந்துட்டாங்க. அம்மா பாத பூஜை பண்ணோம். அப்ப அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பாருடா இங்க இருக்கவும் கூட யாரும் வரல, உனக்கு கொரோனாவே தெரியலன்னு
அப்படின்னாங்க. இல்லம்மா எங்களுக்கு தெரியல, நீங்க இருக்கிறதுனால எங்களுக்கு கொரோனானா என்னன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லி, நீங்க காப்பாத்துவீங்கன்னு எனக்கு தைரியம். எப்படிடா வந்தேன்னு கேட்டுச்சு. இந்த மாதிரி ஒரே ஒரு ட்ரெயின் தாம்மா போச்சு, அதுல வந்தேன். அப்ப அம்மா சொன்னாங்க, எதுவும் வெளியில வாங்கி சாப்பிடக்கூடாது, இங்கேயே சாப்பிடுங்க. நீங்க ட்ரெயினுக்கு போவையில கூட இங்கேயே சமைச்சு, இன்ன வரைக்கும் சக்தி அங்க இருந்துதான் அம்மா எங்களுக்கு சமைச்சு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அங்க இருக்க சமையல்கார்ட்டே சொல்லிட்டாங்க, அவங்க எப்போ மும்பைக்காரங்க வந்தாலும் சரி நீ சாப்பாடு பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு. அதே மாதிரி எள்ளு பொடி திரிச்சு நல்லெண்ணெய் போட்டு இட்லியை வச்சு தக்காளி தொக்கு பண்ணி சாம்பார் சாதம் பண்ணி அம்மா 4-5 தூக்குல அடைச்சி எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதையே சாப்பிட்டுட்டு வந்து நாங்க மும்பையில இறங்கணும். அப்போ வந்து அம்மா சந்தோஷம் என்னன்னா, அம்மாக்கு இந்த பிள்ளைங்க நம்மளை நம்பி வந்திருக்காங்களேங்கிற அந்த சந்தோஷம் அம்மாக்கு ரொம்ப இருந்துச்சு. யாருமே கருவறை பணிக்கு வரல. அதெல்லாம் தான் அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் ஆமா, தான் அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும். அது நம்ம மும்பையில இருந்து நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லி கரெக்ட். அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அத மாதிரி ஒரு தடவை வந்து ஆரம்ப காலம், நான் அம்மாட்ட போன ஆரம்ப காலத்துல பாத பூஜை பண்ணினேன். பண்ணும்போது அம்மா இந்த சுத்து பூஜை போடுவாங்கல்ல, அப்ப சுத்து பூஜை போட்டு நல்ல அருளோட போறாங்க. அப்போ யதார்த்தமா எங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், இங்க பாருங்க அம்மா வந்து எவ்வளவு அருளோட போறாங்க, யாருக்கு முத பாத பூஜை கிடைக்கும் அவங்க கொடுத்து வச்சுவாங்க அப்படின்னு யதார்த்தமா சொன்னேன். எங்க வீட்டுக்காரர் என்ன நினைச்சிட்டு, உனக்கு தான் எல்லாமே கிடைக்கணுமா அப்படின்னாங்க. அப்படி சொல்லலைன்னா உங்களுக்கு புரியாம பேசுறீங்க, யாரு போறாங்களோ அவங்க பாக்கியசாலின்னு சொல்றேன் அப்படின்னு. அம்மா உள்ள இருந்துட்டு என்னை சரவணான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க பாருங்க, முன்னால இந்த நொண்டி நண்டி கொஞ்சம் நடப்பாங்க, அவங்க சரவணன், அவங்கள அனுப்பி விடுறாங்க, இந்த மும்பையில இருந்து வந்து சக்தி அம்மாவை கூப்பிடுங்க அப்படின்னு. அப்போ நம்ம பழைய தியான மண்டபத்துக்கு தள்ளி அந்த தூணுகிட்ட இருக்கேன், ஒரு 100 பாத பூஜை இருக்கும் அன்னைக்கு, அது பின்னாடி நான் உட்காந்துருக்கேன். அப்படி சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். அவர் வந்து உடனே வந்து என்னை கூப்பிட்டாரு, வாங்க சக்தி, மும்பையில இருந்து ஒரு சக்தி அம்மா உங்களை அம்மா கூப்பிடுறாங்க அப்படின்னு. பணம் பாருங்க அடிச்சு பரண்டு போய் பாத பூஜையில போய் அந்த ரூம்ல போய் அப்படி காலை வைக்கவும் அப்படியே அந்த உலகமே சுத்துச்சு அன்னைக்கு. இந்த உலகமே அங்க நிக்கிற மாதிரி ஒரு சுத்தி சுத்தி என்னை நிறுத்திச்சு பாருங்க. அன்னைக்குதான் அம்மா சொன்னாங்க, எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், இந்த உலகம் எப்படி, அதெல்லாம் வந்து எனக்கு நல்லாவே சொல்லி கொடுத்தாங்க. அன்னைக்கு ஒரு 40 நிமிஷம் அன்னைக்கு பேசினாங்க. அது வந்து நிறைய சொல்ல முடியும், நிறைய சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் அம்மா எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. அதே மாதிரி தைப்பூச ஜோதி அப்பெல்லாம் நான் சின்ன சின்ன குழந்தையா இருக்கிறதுனால எங்க வீட்டுக்காரங்க அவங்க தான் போவாங்க, நான் வந்து அவ்வளவு போக மாட்டேன். அப்ப அந்த தைப்பூச ஜோதிக்கு நான் போயிருக்கேன். அப்ப பாத பூஜைலாம் உண்டு, தைப்பூச ஜோதி அன்னைக்கு பாத பூஜைலாம் இருக்கும். அப்ப நான் போய் பாத பூஜை பண்றேன். அப்ப அம்மா கேக்குறாங்க, ஜோதி பார்க்க வந்திருக்கியா? ஆமா. அம்மா எப்ப ஜோதி ஏத்துவே, அம்மா ஜோதி பேர் என்ன அப்படின்னு இந்த குழந்தைகிட்ட கேட்ட மாதிரி என்கிட்ட கேக்குறாங்க. எனக்கு தெரியலையம்மா, நான் ஜோதின்னா ஜோதி நீங்க ஏத்துவீங்க பார்க்க, இதுதான் எனக்கு தெரியும், ஆன்மீகத்துல எனக்கு வேற ஒண்ணும் தெரியாது, நான் ஓப்பனா சொல்லிட மாட்டேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாதம்மா அப்படின்னு சொன்னேன். அப்ப அம்மா சொன்னாங்க, சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் ஏ இணையும் போது ஏற்ற ஏக ஜோதி, அப்படி அழகா சொன்னாங்க, ஏக ஜோதி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அம்மா. எனக்கு அதனால இன்ன வரைக்கும் அந்த ஜோதியை வந்து நான் நிறுத்த மாட்டேன், ஓடியே வந்துடுவேன். ஆனாலும் அந்த தொண்டுல அந்த ஜோதி முன்னாடி கோபி சக்தி வந்து என்னை கூப்பிட்டு நிறுத்திடுவார், எவ்வளவு தூரத்துல இருந்து வராளேன்னு சொல்லி அந்த ஜோதி மேடையில மேலேயே நின்று பணி செய்வேன். எனக்கு அப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அம்மா வந்து எப்பவோ சொல்லி கொடுத்ததே எப்ப வந்து நிறுத்திருக்காங்க பாருங்க அங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அது மாதிரி ஜோதி விழால அப்படி பண்ணுவாங்க, பிறந்தநாள் விழாக்கு போனா அப்படி பண்ணுவாங்க, ஆடிப்புறம் போனா அப்படி முன்னையே வந்து தரிசனம் கொடுப்பாங்க. நிறைய விஷயங்கள், நவராத்திரி போனா காப்பு கட்ட சொல்லுவாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க எல்லாம். அதெல்லாம் அம்மா ஒவ்வொரு விழாவுக்கும் வந்து ஒவ்வொரு அர்த்தம் வச்சிருக்காங்க. ஒன்னும் உணர்ந்து நம்ம செஞ்சோம்னா இனிமே வந்து சக்தி அம்மா வந்து சொல்லணும், நம்ம செய்யணும்னு நினைக்க கூடாது. நம்மள நம்ம குடும்பத்தை நம்ம பிள்ளைங்களை காப்பாத்திக்கிடணும்னு, அம்மாக்காக இல்லை, நம்ம குடும்பத்தை நம்ம காப்பாத்திக்கிடணும்னு சொன்னா நிச்சயமா அம்மா என்னென்ன சொல்லிட்டு விட்டுட்டு போயிருக்காங்களோ அதை செய்தால் மட்டுமே நம்ம குடும்பம் தப்பு. இது வந்து உண்மை. ஏன்னா அம்மா வந்து உன்னால ஏண்டதை செஞ்சுடு அம்மாக்கு, அவ்வளவுதான். அம்மா வந்து அது வேணும் இது வேணும்னா அம்மா எதுவுமே கேட்கணும், நம்மளுடைய கர்மா கழிக்கிறதுக்கு தான் அம்மா சொல்லுவாங்க. ஏன்னா சூளம் புக் பண்ணும்போது நான் பார்ப்பேன், நிறைய பேர் பாத பூஜையில பின்னாடி இருந்து பார்ப்பேன், போகாதடி அம்மா வந்து சூளத்துக்கு காசு சொல்லிடுவாங்க அப்படின்னு. நான் என்ன சொல்லுவேன், நான் என்ன சொல்லுவேன் அம்மா கிட்ட, அம்மா
நீங்க இருக்கும்போதே எங்களுக்கு சொல்லிடுங்க, எங்க சொல்லிட்டு கர்மாவை போகணும். கழிக்கிறதுக்கு. நீங்க கரெக்ட். சொன்னா நான் செஞ்சிட முடியும். கரெக்ட். எப்படினாலும் என்னையால செய்ய முடியும். கடன் வாங்கினாலும் கடன் கொடுத்தா கூட யாரும் நீங்க நினைச்சா தானே கொடுக்க முடியும். அதனால அதான். நீங்க இருக்கும்போதே எனக்கு சொல்லிருங்க, நான் அடி கழிச்சு. அடிக்கிறது நானா இருந்தாலும் இருக்கிறது என் மடியிலன்னு சொல்றது எவ்வளவு அதனால பெரிய நான் அம்மாட்ட டைரக்டா சொல்லிடுவேன், அப்படியே சொல்லிடுவேன். ஆனா ம். அம்மா எல்லாம் அப்படிலாம் சொல்றது கிடையாது. ம். இத்தனை சொல்லுங்க பண்ண, ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது சொல்றாங்க, அதை செய்றோம் அவ்வளவுதான். ஆனா அதை விடாம நம்ம செய்துக்கிட்டே வரணும். இந்த தலைமுறை இல்லாட்டாலும் அடுத்த தலைமுறையில அம்மா நிச்சயமா வாழ வச்சிருக்காங்க. கரெக்ட். அத அந்த மக்கள் வந்து புரியணும். ஏன்னா நம்ம வீட்டு பூஜை அறையிலேயே ம். நமக்கு அந்த நாள்ல விளக்கேத்த அனுமதி கிடையாது. ம். அதான் சொல்லுங்க. அது. ம். ஆனா நம்ம அம்மா ம். கருவறைக்கே வர வைக்கிறாங்க. அப்படிலாம் இருக்கும்போது அந்த மக்கள் வந்து அதை புரிஞ்சு செய்யணும். இந்த மக்களுக்கு சொல்றதெல்லாம் நான் அதுதான். நீங்க அம்மாவுக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா அம்மா மாதிரி செய்யறதுக்கு யாருமே இந்த உலகத்துல கிடையாது. ஆனா இந்த நமக்கு குரு வந்து சக்தி எப்படி நமக்கு தாய் தகப்பன் நம்மளை வளர்த்து சோறு ஊட்டி நடக்க வச்சு எப்படி செய்யறாங்களோ, அது போல நம்ம வாழ்க்கையில வாழ்வதற்கு ரொம்ப குரு தேவை. அந்த குரு இல்லைன்னு சொன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த அம்மா வந்து சக்தி வேள்வி முறையா இருக்கட்டும், அவங்க சொல்லி கொடுத்திருக்கிற நவராத்திரியா எந்த விழாவினாலும் இருக்கட்டும், எந்த மக்களாலையும் செய்ய முடியும். அவ்வளவு ஒரு எளிமையா அழகா எல்லாத்துக்கும் புரியும்படியா அம்மா செய்து கொடுக்கும். ஆன்மீகத்துல வந்து மந்திரத்தை கூட பாருங்க. கரெக்ட். எந்த மத்த மந்திரம் நம்ம வாயிலே நுழையாது, வாயிலே சிரிச்சுட்டே இருக்கும். நம்ம அம்மா நமக்கு எவ்வளவு அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப அதெல்லாம் புரிஞ்சுட்டு நம்ம மந்திரம் படிக்கணுமேன்னு நினைச்சு படிக்க கூடாது. நிச்சயம் நம்ம படிக்கணும்னு சொன்னா நம்ம நம்ம மனசுதான் தெளிவாகுது. அதுல அம்மாக்கு ஒண்ணும் இல்லை, நம்ம மனசு தெளிவாகுது. அப்போ வந்து அதை புரிஞ்சுக்கிடணும் மக்கள். நம்ம மந்திரம் வந்து அது கடமை. அம்மா என்ன சொல்றாங்க, இதெல்லாம் உனக்கு உத்தியோகம். மந்திரம் படிக்கிறது, என்னை கும்பிடுறது, செய்யறது, இதெல்லாம் உத்தியோகம். நீ பாக்குறதெல்லாம் மத்த வேலைகள் தான், அதெல்லாம் உனக்கு ஓய்வு அப்படிங்கிறாங்க. அப்போ அதுல வந்து நம்ம படைச்ச தெய்வத்துக்கே நம்ம செய்ய முடியலன்னா நம்ம இருந்து என்ன புண்ணியம்? அதை வந்து யோசிக்கணும் மக்கள். மக்கள் வந்து யோசிச்சு அதை செஞ்சாங்கன்னு சொன்னா ஒண்ணுமே தெரியாட்டா கூட பரவாயில்ல, அம்மா முன்னாடி போய் ஓம் சக்தின்னு சொன்னா கூட அம்மா அதை ஏத்துப்பாங்க. மனசார சொல்லணும், எங்க நின்று இருந்து சொன்னாலும் அவங்க ஏத்துக்கிறாங்க, செய்யறாங்க. எத்தனை குடும்பத்தை வாழ வைக்கிறாங்க. அது வந்து யாராலையும் முடியாத சக்தி. ஏன்னா எதை எடுத்தா எதை சரி செய்ய முடியுங்குது நம்ம குடும்பத்துல அவங்க எப்படி செய்யறாங்கத உணர முடியுது, உணர முடியுது. அதான் இப்படி போனா தப்பா. ஆனா அது அம்மா வந்து அதுக்கு ஒரு கணக்கு வச்சுக்கணும், கரெக்டா போட்டு கரெக்டா போயிட்டே இருப்பாங்க. அவங்க அவங்க செய்யறதே தெரியாது, ஆனா நம்மளால உணர முடியும். உணர அது அம்மா அம்மா வந்து சைவ நூல்கள், அப்புறம் எந்தெந்த உபநிஷதங்கள், அப்புறம் எந்தெந்த வேதங்கள் எல்லாத்தையும் இருக்கிறதுலயும் அத்தனையும் எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு புரியுற மாதிரி தமிழ்ல சொல்லி, அம்மா சொல்லாதது வேற எங்கேயாவது இருக்கான்னு யாராவது கிடையாது, கிடையாது. ரெக்கார்ட் பிரேக் சக்தி. அம்மா எல்லாம் வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணி போயிருக்காங்க. அது எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருந்தா அருள்வாக்கு திருப்பி படிச்சா போதும் சக்தி, எல்லாத்துக்கும் ஆன்சர் வரும். இது வந்து நம்ம எத்தனை பெண் சக்திகள் சொல்லி கேட்டிருக்கேன். நம்ம பாட்டுக்கு அழுதுட்டு இருப்போம், நம்மளுக்கு தகுந்த அருள்வாக்கு அதை அந்த இடத்துல கண்டிப்பா நம்ம கண்ணுக்கு தென்படும். இதெல்லாம் அது எல்லாரும் உள்ளத்துக்கும் ஏத்த மாதிரி இருக்கு ஏத்த பாருங்க. மாதிரி வரும் அந்த பார்த்து. அதுதான் முக்கியம். அதான் அருள்வாக்கு வரும், ஒருத்தருக்கு ஏத்த மாதிரி இருக்காது. எல்லார் மனசுக்குள்ளயும் என்ன இருக்கோ அதுக்கு அங்க ஆன்சர் அப்படி அழகா வரும் அம்மாக்குள்ள. அதை பாத்துக்கலாம், நம்ம டெய்லி அனுபவத்துல தெரியலாம். இதுக்கு என்ன பண்ணன்னு நினைச்சிட்டு இருந்தா கூட அது அங்கேயே வந்துடுவாங்க. அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஆகா இதுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் தான் அம்மா வந்து இன்னுமே சூட்சமமா நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கறதுக்கு ஒரு அத்தாட்சி. அது எல்லாரும் அழுதுட்டு தான் இருக்காங்க இன்னுமே. வந்து அம்மாவை நினைச்சா கழுக்குன்னு கண்ணுல தண்ணி வராத பெண் தொண்டர்களே இருக்க மாட்டாங்க. ஆனா அது அந்த டைம்ல வந்து 10 மடங்கு நான் உங்களோட இருக்கிறேங்கிற மாதிரி அது அது நீங்களும் சொல்லிட்டு அதான் சொல்லிட்டு அத்தனை பேர் அழுதாங்க. கரெக்ட். எத்தனை பேர் அழுதாங்க? ஒருத்தர் மயங்கி விழுந்திருப்பாங்களா? எத்தனை பேர் ஒண்ணும் செய்யல. அந்த மாதிரி அம்மா பாத்துக்கிட்டாங்க. வந்து யாராலையும் அது முடியாது. அது அந்த அம்மா போனாங்களே புற்று மண்டபத்துல, அதெல்லாம் மறக்கவே முடிய மாட்டேங்குது. அத நீங்க வந்து அந்த துளசி போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு புஷ்பனை வந்திருக்கு. அத வந்து அது அதுக்குன்னு உங்களை இருக்க வச்சு 3 நாள் அங்க இருக்க வச்சு எக்ஸ்ட்ரா நீங்களும் அது பிடிவாதமா நான் போக மாட்டேன்னு சொல்லி இருந்து அது அது எல்லாத்தையுமே அதெல்லாம் தான் சொல்றேன். நான் லட்சம் பேர் இருந்தாலும்
ஒரு சில பேர்த்துக்கு தான் அம்மா வந்து நீ உன் கையால நீ பண்ணணுங்கிறது விதிக்கப்பட்டிருக்கிறதுனாலதான் உங்களை மாதிரி தொண்டர்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குது. அதை கேட்கறதுக்கு எங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குது. அம்மா பத்தி போயிட்டே என்னென்ன சக்தி, நான் எதுவுமே அம்மாக்குன்னு அள்ளி அளந்து நான் எதுவும் கொடுத்தது இல்லை. பொய் எதுக்கு சொல்லணும். போவேன், பாத பூஜை பண்ணுவேன், அம்மா என்ன சொல்றாங்களோ அதை செய்வேன். அதை மட்டும் நான் தவறவே மாட்டேன். அந்த வேள்வி பண்ணி கூட அம்மா சொல்லுவாங்க, அந்த வேள்வி செய்யறது நீ செய்யறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிம்பாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அத வந்து அவங்களுடைய இந்த 16 நாள் காரிய வேள்வி அந்த வேள்விக்கு என்னைய கொண்டு நிறுத்தினாங்க. அந்த நாளும் எனக்கு மறக்க முடியாது. அம்மா அப்படியே வந்து டெய்லி ஒவ்வொரு அற்புதம் தான் செய்துகிட்டே இருப்பாங்க. இப்ப கூட மருவத்தூர் போனா, ஐயோ நம்ம லேட்டா வந்துட்டோமே, எப்படி தொண்டு கிடைக்கும் என்ன அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா கரெக்டா அவங்களுக்கு கொண்டு நிறுத்திடுவாங்க அந்த தொண்டு செய்துக்கு. அது என்னால உணர முடியும். நான் வந்து குருமாவை வந்து சக்தி சொல்லவே முடியாது. அவங்க சக்தியும் சொல்ல முடியாது, அவங்க வச்சிருந்த பாசத்தையும் யாராலையும் அதை இது பண்ண முடியாது. இந்த மாதிரி பாசம் வச்சிருப்பாங்க அம்மா. போனாலே வா 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 மும்பை வா 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 அதெல்லாம் தான் காணாம இப்ப ஏங்கிட்டு இருக்கிறோம். அது அதெல்லாம் இனிமே எந்த யுகத்துல கிடைக்க போகுது இனிமேல் நம்மளுக்கு. அம்மா சொல்லுவாங்க, நீ செய்த வழிபாட்டாலதான் நான் மும்பையே காப்பாத்துறேன். இது யாருக்கு புரியும், எவனுக்கு சொன்னா புரிய போகுது, இதெல்லாம் பத்தி நீ கவலைப்படாத, போ நான் சொன்ன தொண்டை செய் அப்படிம்பாங்க. அதனாலதான் நான் குடும்ப நல வேள்வின்னு சொல்லிட்டு இருந்தீங்களா சக்தி, அதை வந்து நீங்க வந்து மும்பைல நிறைய குடும்பத்துக்கு பண்ணிட்டு அவங்க வாழ்வில பெருசா என்ன நடந்ததை நீங்க பாத்திருக்கீங்க. குடும்ப நல வேள்வி மாதிரியே இன்னும் வேற என்னென்ன வேள்வி இருக்கு? நிறைய பக்தர்களுக்கு அது வந்து இன்னும் புரியல. வேள்வினா குடும்ப நல வேள்வி நினைச்சிட்டு இருக்காங்க. பட் 60ஆம் கல்யாணத்துக்கு வேள்வி இருக்குது, அப்புறம் காது குத்துக்கு வேள்வி இருக்குது, இந்த மாதிரி எத்தனை வேள்வி இருக்கு சக்தி? அது மாதிரி எத்தனை பண்ணிருக்கீங்க நீங்க? அந்த மாதிரி இப்ப கூட 27ஆம் தேதி ஒரு கல்யாண வேள்வி இருக்கு, திருமண வேள்வி. ஓகே, செல்வ மாங்கல்ய வேள்வி பண்ணுவோம், புகுமனை புகுவிழா அந்த வேள்வி பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஏன்னா சக்தி இங்க வந்து ரொம்ப சின்ன சின்ன வீடு. அந்த வீட்டுல வந்து வேள்வி பண்றது ரொம்ப கஷ்டம், பண்ணவே முடியாது. அப்படியே அடுக்கலை கல்லு மேலதான் அம்மாவே கட்டி வச்சிருப்பேன் நான், போட்டோ கட்டி வச்சுட்டு அந்த வீட்டுல இருந்து நடந்து போற அந்த நடப்படியில தான் உட்காந்து சூட தட்டியே எரியும் பண்ணி கொடுப்பான். அந்த மாதிரி நின்னுகிட்டு 4 பக்கம் ஆளை விட்டு, இந்த பக்கம் ஒரு ஆள், அந்த பக்கம் ஒல்லியா இருக்கிறவங்களதான் அதையும் விட முடியும், கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்க கூட விட முடியாது. அப்படி ஒல்லியா இருக்கவங்கள ஆளை பார்த்து அந்த பக்கம் விட்டு தட்டை கொடுத்து அப்படியே மாத்தி வாங்கி, சுத்திலாம் வர முடியாது, மாத்தி வாங்கி அப்படிதான் நான் வேள்வி பண்ணுவேன். அப்பா அம்மா ஒரு தடவை சொன்னாங்க, நீ மும்பைல ரொம்ப சின்ன இடத்துல வேள்வி பண்ற, அம்மா ஒரு சால்வு போத்திருந்தாங்க, பாரு இந்த மாதிரி துணி உடுத்தணும், வேள்வி பண்ணி செய்யறவங்க வேள்விக்கு போறவங்க இந்த மாதிரி துணி உடுத்தணும் சொல்லு அவங்க கிட்ட, முடிய நல்லா வாரி கட்டணும், நிறைய விளக்குகளை ஏத்தாத, எதுக்கு தேவையோ அந்த விளக்க மட்டும் நீ ஏத்தி நீ வேள்வி பண்ணு அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி நிறைய வீட்டுல சக்தி இந்த விளக்கை ஏத்துங்க அந்த விளக்கை ஏத்துங்கன்னு தூக்கி கொண்டு தருவாங்க. அவங்க கிட்ட நான் மறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, இருக்கணும் சக்தி நான் ஏத்திக்கிறேன்னு சொல்லி எல்லாம் தூக்கி அப்படியே அவங்க அந்த வேள்வியில மறந்துருவாங்க, நான் அப்படியே தூக்கி சைட்ல வச்சிருவேன். ஏன்னா அம்மா சொல்லி பாதுகாப்பு அம்மா கொடுக்குறாங்க, அதனால அந்த மாதிரி வேள்வி பண்ணுவேன். அவங்க மறுதடவை வந்து சக்தி அந்த குடிசை பகுதி வந்து பில்டிங் ஆயிரும், மறு வருஷத்துல இல்ல ஒரு 4-5 வருஷம் கழிச்சு ஆயிரும். ஆன உடனே அந்த வீட்டுக்கு பால் காய்ச்ச நமக்காக வெயிட் பண்ணிக்கும் சக்தி இவங்க வந்து பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ரொம்ப வறுமையில இருப்பாங்க, கஷ்டமா இருக்கும், பிள்ளைங்களுக்கு நோய் அப்படி இப்படிலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் வந்து அம்மா கிட்ட சொல்றது ஒண்ணுதான் சொல்வேன், அம்மா நான் ஒன்ன நினைச்சிட்டு போறேன், அந்த வீட்டுக்கு என்ன வேணுமோ நீங்க அதை செய்து கொடுத்துருங்க, உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது, நான் சொல்லணும்ல ஆனா நானும் சொல்லிட்டு போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் சொல்லிட்டு போவேன். அதே மாதிரி அந்த வீட்டுல வந்து ஒரு நாள் கூட நாங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு எதுவுமே நாங்க வேண்டது கிடையாது, அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லிதான் இப்படி சங்கல்பம் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு வருவோம். மறுதடவை பார்த்தா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கும், ஆன்டி எனக்கு கல்யாணம் ஆயிட்டு அப்படின்னு ஓடி வருவா. அதே மாதிரி மறுதடவை போன சக்தி எனக்கு வேலை கிடைச்சிட்டு அப்படிம்பாங்க, என் உடம்பு சரியாயிட்டு, என்னுடைய வருமெல்லாம் போயிட்டு சக்தி இன்னைக்கு அம்மா பேரை சொல்லி நான் நல்லா இருக்கேன். நான் சொல்லுவேன், யாருக்கு எதுவுமே செய்ய வேண்டாம், நீங்க அம்மாவுக்கு செய்யுங்க, அவ்வளவுதான், அங்க வேற எதுவுமே உங்ககிட்ட நாங்க எதிர்பார்க்கறது இல்லை,
அம்மாவுக்கு என்ன வேணுமோ செய்யுங்க, வழிபாட்டுக்கு போங்க. அது மாதிரி மன்றம் வந்து சக்தி ஒரு பவர்ஃபுல்லா மன்றத்துல வந்து நம்ம மன்றம் தொடச்சி பிறகு பொட்டு வச்சு அவ்வளவு அலங்காரம் ஒண்ணுமே செய்ய வேண்டாம் சக்தி. மத்த கோயிலுக்கெல்லாம் பட்டு கட்டணும், நகை போடணும், அதை செய்யணும், இதை செய்யணும். நம்ம அம்மாவுக்கு ஒண்ணுமே 2 வேப்பிலை குத்திட்டாலே அவங்க அழகா இருப்பாங்க. அதுவே போதும். அழகா இருப்பாங்க பார்க்கறதுக்கு. அப்படி சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மகிட்ட நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு ஆன்சர் கொடுக்குற மாதிரியே இருக்கும். அது வந்து ரசிச்சவங்களுக்கு தான் தெரியும். அந்த மன்றம் வந்து சக்தி மக்கள் எல்லாருமே அந்த மன்றம் நாடி போகணும். ஏன்னா ஒரு வாரம் அந்த மன்றத்துக்கு போய் பார்க்க சொல்லுங்க. அந்த மன்றத்துக்கு போயிட்டா அந்த ஒரு வாரம் அவங்க வீட்டு நிலைமையை யோசிக்க சொல்லுங்க. அழகா இருக்கும். அந்த ஒரு வாரம் அவங்களுக்கு விடுபட்டுட்டுனா அந்த மறு வாரத்தை அவங்க வீட்டுல அவ்வளவு பிரச்சனை இருக்கும். ஆனா அவங்களால புரிஞ்சுக்க தெரிய மாட்டேங்குது. ஏன்னா எந்த கோயிலையும் சக்தி இப்படி வழிபாடு எங்க உண்டு? 2 மணி நேரம் யாரு மந்திரம் படிக்க? எங்க இருக்கு? எங்கேயுமே கிடையாது. அதுவும் புரிஞ்சு தமிழ் மந்திரம் புடிச்சு சங்கல்பம் பண்ணி அப்புறம் அம்மாவை பத்தி நினைச்சு நீங்க கடைசியில பிரச்சாரம் பண்ணுவீங்கல்ல, இது அவங்களை எல்லாம் என்கரேஜ் பண்றதுக்கு நீங்க ஏதாவது கண்டிப்பா சொல்லுவீங்க. இது ஒரு குடும்பம் மாதிரி தான், இது ஒரு எக்ஸ்டெண்டட் குடும்பம் மாதிரி தான், கபாடி குடும்பம். அது மாதிரி வந்து சக்தி அம்மா எதுக்கு இவங்களுக்கு எல்லாம் போறது கஷ்டமா இருக்குன்னா, மத்த இடத்துக்கு எப்படினாலும் ட்ரெஸ் பண்ணிட்டு போலாம். புரியுதா உங்களுக்கு? நம்ம அம்மா கிட்ட வந்து செவ்வாடை உறுத்தி தான் நம்ம இருக்க முடியும். 2வது 2 மணி நேரம் மந்திரம் முழு வழிபாடு நடந்தா 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் நிச்சயமா அது ஆகும். அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் எங்கேயும் கிடைக்காது. அது அவங்களுக்கு இருக்க முடியல. அவங்களால அவங்க கர்மா அவங்கள இருக்க விட மாட்டேங்குது. புரியுதா? அது வந்து அவங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியல. நான் சொல்லுவேன், உன்னை வர விடாம தான் பண்ணும், திஷ்டி கழிச்சிட்டு வா, இல்ல மண்டத்துக்கு வரும்போது எலுமிச்சம்பழம் கொண்டுட்டு கட்டிட்டு வா. அப்படி ஏன்னா அம்மா அந்த எலுமிச்சம்பழத்தை நமக்கு கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அது வந்து ராஜகனின்னு சொல்லுவாங்க இந்த எலுமிச்சம்பழத்தை. ஏன்னா அது காயிலையும் புளிப்புத்தன்மையா தான் இருக்கும், பழத்திலையும் அது புளிப்புத்தன்மையா தான் இருக்கும். பழுத்தா இனிச்சிடும். ஆனா நம்ம எலுமிச்சம்பழம் அப்படி இல்லை. அம்மா அப்போ எவ்வளவு அழகா எத்தனையோ பழம் இருக்க அந்த பழத்தை நமக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. அப்ப அதை எடுத்துட்டு வர்றதுக்கு என்ன உனக்கு சோம்பேறி? இப்படி சொல்லுவேன் மக்கள்கிட்ட. எடுத்துட்டு வா, மடியில கட்டிட்டு வழிபாட்டுல உட்காரு, வீட்டுல போய் திஷ்டி களி, உன் குடும்பம் நல்லா இருக்குங்களா, உன் பிள்ளை நல்லா இருக்குன்னு யோசிச்சேன்னா நீ சொத்து சேர்க்க வேண்டாம், சொகை சேர்க்க ஒத்துமே சேர்க்க வேண்டாம், பொண்ணு பொருள் புண்ணியத்தை சேரு, மன்றத்துக்கு வா. அம்மாவை நினை மனமே, மேல்மருவூர் அம்மாவை நினை மனமே. Please like, share, and subscribe to the Bangaru Amma Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.